நண்பர்களே வணக்கம். இது உங்கள் சாணக்யா ஸ்பீக்ஸ் தமிழ். ஒருவரை நாம் மனதார நேசிக்கும் போது அவர்கள் நம்மை விட்டு விலக ஆரம்பித்தாலே மனம் உடைந்து போகும். ஏன் இப்படி மாறிவிட்டார்கள்? நான் என்ன தவறு செய்தேன்? அவர்கள் திரும்பி வர என்ன செய்யலாம் என்று இரவு முழுவதும் யோசிப்போம். பலர் அப்போது ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அது என்ன தெரியுமா? தங்களின் மதிப்பை மறந்து அன்புக்காக கெஞ்ச ஆரம்பிக்கிறார்கள். தொடர்ந்து அழைப்பது, மீண்டும் மீண்டும் செய்தி அனுப்புவது, பதில் வராத போதும் காத்திருப்பது, அவர்களின் பின்னால் ஓடுவது, இவையெல்லாம் அன்பு அல்ல நண்பர்களே. இது நம்முடைய மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வது. சாணக்கியர் சொல்கிறார், உன்னை மதிக்காத இடத்தில் தங்காதே, உன்னை புரியாதவர்களிடம் விளக்கம் கொடுக்காதே. ஏனென்றால் உண்மையான மதிப்பு என்பது கேட்டு வாங்கப்படுவது அல்ல, அது இயல்பாக கிடைக்க வேண்டிய ஒன்று. இன்று இந்த வீடியோவில் யாரிடமும் கெஞ்சாமல், மாறாக உன்னை இழந்தவர்கள்தான் உன்னை நினைத்து உருக வைக்கும் சாணக்கியரின் 5 ஆழமான ரகசியங்களை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள், ஏனென்றால் இதில் சொல்லப்படும் ஒவ்வொரு விஷயமும் உங்கள் மனதை பலமாக மாற்றும். அப்படியானால் தொடங்கலாம். முதல் ரகசியம், அமைதியின் சக்தி. நண்பர்களே, ஒருவர் நம்மை விட்டு விலக ஆரம்பித்தால் நாம் உடனே பயப்பட ஆரம்பிக்கிறோம். அவர்களை எப்படி பிடித்து வைத்துக் கொள்வது, எப்படி பேசினால் திரும்பி வருவார்கள் என்று பதட்டப்படுகிறோம். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், அவசரத்தில் எடுத்த முடிவுகள் அவமானத்தை உருவாக்கும். நண்பர்களே, எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் பேசுவதல்ல, சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே மிகப்பெரிய பதில். ஒருவர் உன்னை உண்மையாக மதித்தால் நீ அமைதியாக இருந்தாலும் அவர்கள் உன்னை தேடுவார்கள். ஆனால் உன்னை இழப்பதில் அவர்களுக்கு கவலையே இல்லையெனில் நீ 1000 முறை கெஞ்சினாலும் பயனில்லை. ஒரு மனிதன் எப்போதும் கிடைத்து கொண்டே இருந்தால் அவரின் மதிப்பு மெதுவாக குறைந்துவிடும். அதனால் சில நேரங்களில் விலகி நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய அமைதி அவர்களின் மனதில் கேள்விகளை உருவாக்கும். ஏன் இப்படி மாறிவிட்டார்? ஏன் பேசவில்லை? நான் அவரை இழந்து விட்டேனா? இந்த எண்ணங்களே ஒரு நாள் அவர்களை உன்னை நினைத்து உருக வைக்கும். நண்பர்களே, அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது மன வலிமையின் அடையாளம் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். இரண்டாவது ரகசியம், உன் வாழ்க்கையை மாற்று. நண்பர்களே, ஒருவரை உன்னை நினைத்து வருத்தப்பட வைக்க வேண்டுமா? அவர்களின் பின்னால் ஓடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பியுங்கள். சாணக்கியர் சொல்கிறார், உன்னை நிரூபிக்க முயற்சிக்காதே, உன் வெற்றியே உன்னை நிரூபிக்கும். பலர் வாழ்க்கையை நிறுத்தி வைத்து விடுகிறார்கள். ஒருவர் விட்டு சென்றால் சாப்பிடாமல் தூங்காமல் தங்களை மறந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் நண்பர்களே, ஒருவர் விட்டு சென்றதால் வாழ்க்கையின் முடிந்து விடாது. அதுவே உன்னை புதிதாக உருவாக்கும் தருணமாக இருக்க வேண்டும். உடலை கவனியுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள், பணம் சேமியுங்கள், தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். ஒரு நாள் உன்னை அலட்சியம் செய்தவர்கள் உன் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஏனென்றால் வெற்றி பெற்ற மனிதனை உலகமே மதிக்கும். நீ அழுது கொண்டிருந்தால் யாரும் திரும்பி பார்க்க மாட்டார்கள். ஆனால் நீ உயர ஆரம்பித்தால் உன்னை விட்டு சென்றவர்களே திரும்பி பார்க்க ஆரம்பிப்பார்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். மூன்றாவது ரகசியம், உன் நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள். நண்பர்களே, இந்த உலகத்தில் மிகவும் விலை மதிப்புள்ள ஒன்று என்ன தெரியுமா? பணம் அல்ல, நேரம். ஒருவர் உன் நேரத்தை மதிக்கவில்லை என்றால் அவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்பதற்கே சமம். சிலர் ஒரு செய்திக்காக நாள் முழுவதும் காத்திருப்பார்கள், ஒரு அழைப்புக்காக மனதை காயப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், உன் வாழ்க்கையின் மையமாக யாரையும் மாற்றாதே. உனக்கென கனவுகள் இருக்க வேண்டும், உனக்கென இலக்குகள் இருக்க வேண்டும். எப்போதும் மற்றவர்களுக்காக மட்டும் வாழ்ந்தால் ஒரு நாள் உன்னை நீயே இழந்து விடுவாய். நண்பர்களே, உன் நேரத்தை மதிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையும் மதிப்பு பெற ஆரம்பிக்கும். நீ எப்போதும் கிடைக்காமல் இருந்தால் அப்போதுதான் உன் அருமையை மற்றவர்கள் உணர்வார்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். நான்காவது ரகசியம், உணர்ச்சியை கட்டுப்படுத்து. நண்பர்களே, மனிதனை அழிப்பது எது அல்ல, அவருடைய கட்டுப்பாடற்ற உணர்ச்சிகள். கோபம் வந்தால் உடனே பேசிவிடுகிறோம், வருத்தம் வந்தால் உடனே அழைத்து விடுகிறோம், பயம் வந்தால் உடனே கெஞ்ச ஆரம்பிக்கிறோம். இதுவே நம்முடைய மதிப்பை குறைக்கிறது. சாணக்கியர் சொல்கிறார், மனதை வென்றவன் உலகத்தையே வெல்ல முடியும். ஒருவர் உன்னை விட்டு சென்றால் அதற்காக உன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டாம். அவர்கள் போனதால் உன் மதிப்பு குறையாது.
கடலில் இருந்து ஒரு துளி நீர் வெளியேறினால் கடலின் பெருமை குறையுமா? அதேபோல் ஒருவர் விட்டு சென்றதால் உன் வாழ்க்கை முடிந்து விடாது. அது உன்னை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றும். அதனால் உணர்ச்சியில் முடிவெடுக்காதீர்கள். அமைதியாக இருங்கள். உங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். 5வது ரகசியம், உன்னை நீ காதலிக்க கற்றுக்கொள். நண்பர்களே, பலர் மற்றவர்களிடம் அன்பு தேடுகிறார்கள், ஆனால் தங்களை நேசிக்க மறந்து விடுகிறார்கள். நீ உன்னை மதிக்கவில்லை என்றால் உலகமும் உன்னை மதிக்காது. சாணக்கியர் சொல்கிறார், தன்னம்பிக்கை உள்ள மனிதன் ஒருபோதும் யாரிடமும் கெஞ்ச மாட்டான். தனியாக இருப்பதை பயப்படாதீர்கள். தனிமையை வளர்ச்சியாக மாற்றுங்கள். உன்னுடன் நீ நண்பனாக இரு. உன் மனதை புரிந்து கொள். உன் கனவுகளுக்காக உழை. ஒரு நாள் நீ உன்னை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் உன்னை இழந்தவர்கள் தான் வருத்தப்படுவார்கள். நண்பர்களே, யாராவது உன்னை விட்டு சென்றால் கவலைப்படாதீர்கள். உன் வாழ்க்கையை நிறுத்தாதீர்கள். கெஞ்சாதே, உயர்ந்து காட்டு. அப்போது உன்னை மதிக்காதவர்கள் கூட உன்னை இழந்ததற்காக வருந்துவார்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். முடிவுரை. நண்பர்களே, இந்த வீடியோ முழுவதும் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனதில் பதிய வைக்க முயற்சி செய்தேன். யாரிடமும் அன்புக்காக கெஞ்சாதீர்கள். ஏனென்றால் கெஞ்சி பெற்ற அன்பு நீண்ட நாள் நிலைக்காது. ஆனால் தன்னம்பிக்கையால் கிடைக்கும் மரியாதை வாழ்நாள் முழுவதும் நிலைக்கும். நண்பர்களே, இந்த உலகத்தில் பலர் நம்மை விட்டு போவார்கள். சிலர் காரணம் சொல்லி விலகுவார்கள். சிலர் காரணமே இல்லாமல் மாறிவிடுவார்கள். சிலர் நம்முடைய நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டு சென்று விடுவார்கள். ஆனால் அதற்காக நீங்கள் உங்களை வெறுக்க ஆரம்பிக்க கூடாது. ஒருவர் உங்களை விட்டு சென்றதால் நீங்கள் தோல்வியடைந்த மனிதர் ஆகிவிட மாட்டீர்கள். ஒரு பூவை எல்லோரும் ரசிக்க முடியாது என்பதற்காக அந்த பூவின் அழகு குறைந்து விடுமா? அதேபோல் ஒருவர் உங்கள் மதிப்பை உணரவில்லை என்பதற்காக உங்கள் மதிப்பு குறையாத. நண்பர்களே, சாணக்கியர் சொல்கிறார், உன்னை இழந்தவர் வருந்த வேண்டும், நீ அல்ல. அதனால் இனிமேல் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுங்கள். யாராவது உன்னை அலட்சியம் செய்தால் அவர்கள் பின்னால் ஓடாதே. யாராவது உன்னை மதிக்கவில்லை என்றால் அவர்களிடம் உன் மதிப்பை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. யாராவது உன்னை விட்டு போனால் அவர்களுக்காக உன் வாழ்க்கையை அழிக்காதே. மாறாக உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாற்று. நண்பர்களே, ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை உண்மையாக நேசிப்பவர்கள் உங்களை இழக்க பயப்படுவார்கள். ஆனால் உங்களை எளிதாக விட்டு போகிறவர்கள் உங்கள் வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. அதனால் பிரிவை நினைத்து அழாதீர்கள். அதை ஒரு பாடமாக மாற்றுங்கள். வலியை நினைத்து உடையாதீர்கள். அதை ஒரு பாடமாக மாற்றுங்கள். நண்பர்களே, இன்று உங்களை விட்டு சென்றவர்கள் நாளை உங்கள் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். இன்று உங்களை அலட்சியம் செய்தவர்கள் நாளை உங்களை அணுக முடியாமல் வருந்த வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். காலையில் சீக்கிரம் எழுங்கள். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். புத்தகம் படியுங்கள். பணம் சேமியுங்கள். திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். மனதை கட்டுப்படுத்துங்கள். உன்னை நீ உயர்த்த ஆரம்பித்தவுடன் உன்னை மதிக்காத உலகமே உன்னை கவனிக்க ஆரம்பிக்கும். நண்பர்களே, ஒரு சிங்கம் ஒருபோதும் கூட்டத்தை தேடி ஓடாது. அதன் மதிப்பு என்ன என்பது அது அறிவது. அதேபோல் உங்களுடைய மதிப்பை நீங்கள் முதலில் உணர வேண்டும். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. உங்களுக்குள் இன்னும் வெளிவராத திறமை இருக்கிறது. இன்னும் விழித்தெழாத சக்தி இருக்கிறது. அதை காதலுக்காக அழித்து விடாதீர்கள். நண்பர்களே, இந்த உலகத்தில் மிகவும் ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா? தன்னை மறந்து மற்றவர்களுக்காக வாழ்வது. பலர் மற்றவர்களை மகிழ்விக்க முயற்சி செய்து தங்களுடைய வாழ்க்கையே இழந்து விடுகிறார்கள். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், முதலில் உன்னை நீ வெல். பிறகு உலகம் தானாக உன்னை ஏற்றுக்கொள்ளும். அதனால் இனிமேல் யாராவது பதில் தரவில்லை என்றால் காத்திருக்காதீர்கள். யாராவது மதிக்கவில்லை என்றால் விளக்கம் கொடுக்காதீர்கள். யாராவது விட்டு சென்றால் கெஞ்சாதீர்கள். அமைதியாக இருங்கள். உயர ஆரம்பியுங்கள். ஒரு நாள் உங்களை இழந்தவர்கள்தான் இவரை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று மனதில் வருந்துவார்கள். நண்பர்களே, வாழ்க்கை மிகவும் பெரியது. ஒரு மனிதருக்காக, ஒரு பிரிவுக்காக, ஒரு வழிக்காக உங்கள் வாழ்க்கையை இருட்டாக்காதீர்கள். இன்னும் உங்களுக்காக நல்ல நாட்கள் காத்திருக்கின்றன. இன்னும் உங்களுக்காக பெரிய வெற்றிகள் காத்திருக்கின்றன. அதனால் அழுவதை குறைத்து வளர்வதை அதிகப்படுத்துங்கள். நண்பர்களே, இன்றைய இந்த வீடியோ உங்கள் மனதில் ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருந்தால்
இந்த நொடியில் ஒரு முடிவெடுங்கள். நான் இனிமேல் யாரிடமும் கெஞ்ச மாட்டேன். என் வாழ்க்கையை உயர்த்துவேன் என்று. இந்த வார்த்தையை உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கெஞ்சாதே, உயர்ந்து காட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் இன்று யாரோ ஒருவரின் உடைந்த மனதை மீண்டும் எழுப்பக்கூடும். மேலும் இது போன்ற வாழ்க்கையை மாற்றும் சாணக்கியரின் ஆழமான ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம்ம சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் மணியையும் அழுத்துங்கள். நான் உங்கள் நண்பன். மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை தன்னம்பிக்கையுடன் இருங்கள், மன வலிமையுடன் இருங்கள், உங்களை நீங்கள் நேசியுங்கள். நன்றி நண்பர்களே, வணக்கம்.